friends எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து வீட்ல எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கம்மியான செலவுல வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ் செய்யிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படினு சொல்லி சொல்லிறேன் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து முக்கியமா தேவைப்படும். இது வந்து நான் Amazon லிங்க் வந்து நான் தரேன். இது ரேட் கம்மி தான். பாத்தீங்கன்னா தெரியும். இது நிக்ரோம் வயர் தான். ரெண்டு சைடு நம்ம வந்து 220 வோல்ட் சப்ளை கொடுத்தோம் அப்படினா இது வந்து ரெட் கலர் ஆகும். அதாவது ரொம்ப ஹீட் ஆகும் உடனே. இதை வச்சு தான் நம்ம வந்து எந்த பொருளானாலும் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ரிங் மாதிரி டைப் தந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து தேவைப்படும். இது வந்து எல்லா இதுக்கு சிமெண்ட் கடைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், ஹார்ட்வேர் ஷாப்லேயும் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 1 கிலோ அளவு வந்து வாங்கிக்கோங்க. இதை தான் நம்ம வந்து கரைச்சி வந்து இதில் வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து சீக்கிரம் செட் ஆகும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் வரைக்கும் காய விடணும். அது வந்து ஈரப்பதமாக இருக்கக்கூடாது, நல்லா காயணும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆயில் கேனை வந்து மேலே உள்ள பகுதியை மட்டும் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இது நார்மலாக வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே லைன் ஏதாவது கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஓட்டை மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு போக வந்து இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதையும் வந்து அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் கல்லுனா எடுத்து வச்சுருக்கேன். உள்ளக்க வந்து கலந்து கடைசி வந்து போடமோல வந்து இது பண்ணுறதுக்காக. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலவை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு வந்து நம்ம கலவை வந்து போடுறது வந்து தண்ணி கலந்து இது பண்ண போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் நான் தட்டிக்கிறேன். இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிக தண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணும் போலே நல்லா கிண்டிக்கோங்க. இது உடனே செட் ஆகும் டக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் விட்டாலும் உங்களுக்கு வந்து கட்டி சேர்ந்துடும். ஸோ அதுக்கடுத்து எடுக்க முடியாது, அவ்வளோதான், வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே கலந்து இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கல்லை வந்து சுற்றி வந்து கொஞ்சம் போட்டுக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். சின்ன கல்லாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் வந்து ஓட்டை வந்து போடுவோம். சென்டர் இல்லாமல் ஓரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டான இது நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன் இது. ஸோ அது ஈஸியாக செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதையும் சேர்த்து வந்து போட்டுக்கிறேன் நொறுக்கி. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஆல்ரெடி உள்ள பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். சரி, ஓகே. இதுக்கு மேலேயே நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயே அப்படியே மெதுவாக ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே அது கூடயும் சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகிக்கணும் இது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வரைக்கும் வந்து வந்துடும். இதை வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம். இப்படி வந்து நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான். இது வந்து சீக்கிரம் செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மணி நேரம் தான் நம்மளுக்கு வந்து இறுக்கம் வந்து கொடுத்துரும். சரி, ஓகே. 1/4 மணி நேரம் ஆனதுக்கு அடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஆணியை வந்து ஒரு மரக்கட்டையில் வந்து இந்த மாதிரி அடித்து வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து நான் அமுக்கி மட்டும் விட்டுக்கிறேன், கீழே இருக்கிற மாதிரி. இது வந்து கடைசி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இது வந்து செட் ஆகணும். செட் ஆனதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அடுத்து வந்து என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கல் கணக்காக இங்கே வந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிரும், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் எடுக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இரும்பில் ஜஸ்ட் வந்து வைக்கிறோன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் வந்து போடணும். அதாவது அந்த இதை வந்து அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து பாதி ரவுண்டுக்கு வந்து வச்சுட்டு உள்ளக்க எடுத்துருவோம். எடுத்து இன்னொருக்க வந்து உள்ளக்க வச்சுட்டு அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த நிக்ரோம் வயரை வந்து ஜஸ்ட் அப்போனா தான் மேலே ஏதாவது வைக்கமோல வந்து அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நம்மளுக்கு இதாகிற மாதிரி. நீங்கள் எந்த மாதிரி டிசைனாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து ரெண்டும் டச் ஆகாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃபுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இறுகிரும். ஆனால் வந்து ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அளவுக்கு நல்லா வந்து காயணும். வெயிலில் வச்சு கூட வந்து காய வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நிக்ரோம் வயரை வந்து இங்கேனக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி வந்து வச்சு
இப்படி வந்து கொண்டு வந்து இன்னொருக்கா அகைன் வந்து இங்கே வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சேஃப்க்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து நிக்ரோமைரை செட் பண்ணி எப்படி வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டே நம்ம வந்து செதுக்கி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கு. இது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் வந்து ஆச்சு. இது வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து காய விட்ருங்க. இப்போ வந்து சுத்தமாக ஈரப்பதம் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்ட டிசைன் வந்து பாருங்கள். சரி ஓகே, அதுக்கடுத்து நிக்ரோமைரை வந்து இதில் வந்து சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சுற்றுறதும் வந்து பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து விட்டு தான் சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லென்த்துக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது ஸ்ப்ரிங் டைப்பில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நிக்ரோமைரை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நிக்ரோமைரை நார்மலாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாதி வரைக்கும் தான் வரும். நம்ம இழுத்து விட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வச்சுக்கலாம். இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிக்ரோமைரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம ஆல்ரெடி ஆணி வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஆணியில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து வச்சு பார்த்துக்கோங்க, எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இழுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இந்த அளவு வந்து வச்சு டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவு வந்து வருதுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மட்டும் இவ்வளோ தான் தேவை. ஸோ அதனால் லைட்டாக மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக இழுத்து விட்ருங்க. நம்மளுக்கு அந்த லென்த்து வந்து வந்துடும். சரி ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் இழுத்து விட்டாச்சு. இதை வந்து நான் உள்ளக்க வந்து அப்படியே அமுக்கி செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நல்லா செதுக்கி விட்ருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா பாதியிலே வந்து வெளியே தூக்கிட்டு வந்து வரும். சரி ஓகே, இப்போ வந்து வந்துடும், கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேஃப்க்கு தான் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து இதை இங்கே வந்து மாட்டி விட்ருங்க. இதை சேர்த்தாப்பில் வந்து மாட்டி விட்றேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து இங்கே வந்து வயர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். வயர் வந்து இதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்ல வயர் வந்து இது தேவைப்படும். அது போக வந்து ஃபைபர் கிளாஸ் லீவுங்க அது. இதை வச்சு தான் நம்ம வந்து சேர்த்தாப்பில் வந்து வயருக்கு வந்து வைக்க போகிறோம். ஏன்னா ஹீட் வந்து இங்கேயும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் வயர் வந்து மெல்ட் ஆகி கனெக்ஷன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் லீவ் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த அளவுக்கு பாதியாக வந்து வச்சு இதை வந்து சேர்த்தாப்பில் ஜாயின் பண்ணி விடணும். அப்படின்னா தான் ஹீட் எவ்வளோ தான் இதானாலும் ஜாயிண்ட் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து வச்சு 2 இதை நான் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இதை வந்து வயருக்குள்ளே விட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து வயர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு இதில் வந்து விட்டுறேன். ஸோ இந்த மெத்தடில் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா ஹீட் வந்து ரொம்ப ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் இப்போ வச்சு இதில் வந்து சேத்தாப்பில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. சப்போஸ் நீங்கள் ஆணி வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து சேத்தாப்பில் நம்ம ஜாயின் வந்து பண்ணி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி ஜாயின் வந்து பண்ணி விட்றேன். இன்னொரு வயரில் இங்கனக்குள்ளே ஜாயின் வந்து பண்ணி விட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷனும் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வயரை வந்து இங்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஜாயின் பண்ணி சுவிட்ச் வந்து போட்டு பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஹீட் ஆகுதுன்னு. இப்போ வந்து போட்டு விட்ட உடனேமே எனக்கு புகை வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹீட்டு செம்மையாக ஆகுதுங்க. அப்பா, இங்கே செம்ம ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹீட் ஆகுது. நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் டிம்மான பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அப்படியேவும் தணலாக தெரியும். அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஹீட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கிட்டுனா ரெட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஹீட் இருக்குங்க. இங்கிட்டு ஃபுல்லாக பாருங்கள், அந்த சின்ன இதில் ரெட் ஆயிடுச்சு. எப்படி புகை வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு பயங்கரமாக புகை வருது. செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்திருக்கேன். இங்கே வந்து எப்படி வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். இப்போ வந்து சுவிட்ச் வந்து போட்டோன்னே பாருங்கள், உங்களுக்கு இங்கேருந்து ரெட் ஆகும். ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் சூப்பராக ரெட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி தணலாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரெட் கலராக ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கும். உடனே ஹீட் வந்து நம்மளுக்கு இங்கே கை வைக்க மேலே அவ்வளோ ஹீட் ஆகும். இது நம்பவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக ஹீட் ஆகும். இதை வச்சு உடனே நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளால் சமைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ ஹீட்டு வந்து நம்மளுக்கு வந்து வருதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, இதை வச்சு ஏதாவது சமைச்சு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ பவராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம 220 வோல்ட்டை வந்து அப்படியே சப்ளை வந்து கொடுக்கலாம். வயர் மட்டும் நம்மளுக்கு சின்னதாக இருக்குங்க. இந்த வயரை யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெரிய வயராக யூஸ் பண்ணணும். அது போக அந்த வந்து ஃபைபர் லீவும் யூஸ் பண்ணுங்கள், ஃபைபர் கிளாஸ் லீவு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஷார்ட் அடிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக இப்போ வந்து இந்த இதை தான் நான் வந்து மேலே வந்து வச்சு சமைக்க போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 இது வந்து சின்னதாக வந்து அந்த ரேக்குக்குரிய அந்த இதை வச்சுட்டேன், ஒரு போல்ட்டை வந்து வச்சுட்டேன். இதுதான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து செட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து ஆம்லேட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஊற்றிட்டு நான் சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம இப்படி கொடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும்.
ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ சுவிட்சை வந்து போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஆல்ரெடி ஊற்றிட்டேன், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து தவா வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அடுத்து இதாகும். வீட்டுக்கு எர்த் கனெக்ஷன் இந்த மாதிரினா கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் வந்து லைட்டாக வந்து பிடிக்க முடியல, நம்மளுக்கு எர்த்தடிச்ச ஃபீல் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்யணும். ஸோ அதை தான் இப்போ நம்மளுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் கீழே வந்து எவ்வளோ ரெட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பயங்கர ரெட்டுங்க. செம்மையாக ரெட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் தவாவே ஹீட் ஆகுது. ஃபஸ்ட்டு தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு தான் நான் ஆம்லேட்டே ஊற்றிருக்கணும். மாற்றி பண்ணுறேன் பாருங்க. சரி ஓகே, இப்போ வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம இது. அது வந்து நம்ம வந்து இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்லனா இந்த நிக்ரோம் ஒயருக்கு மேலே ஒரு இது வந்து கோட்டிங் மாதிரி தந்திருப்பாங்க. அது போக வந்து அதுக்கு மேலேயே நம்ம வந்து அந்த ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகும். இதுவும் வந்து பயங்கர ஹீட் ஆகுது. ஆனால் வந்து மேலே வந்து ரொம்ப மேலே வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாகுது. இப்போ பாருங்கள் பயங்கர ஹீட் ஆகிடுச்சு, மேலே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இது இருக்குங்க. முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஃப் பாயில் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பண்ணதில்லை அப்படியே சூப்பராக வந்து வெள்ளையாக வருது பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து கரண்ட் வந்து 220 வோல்ட்டில் வந்து டேரெக்டாக பவர் சப்ளை தந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும். வெளியே வந்து ஹீட் வந்து வராது. ஏன்னா பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் வந்து வெளியே வந்து ரொம்ப ஹீட்டை வந்து விடாது. ஸோ அதனால் சிமெண்ட்டை காட்டிலுமே பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் வந்து கொஞ்சம் பெட்ரு தான். அதுபோக விரிசலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விடாது நம்மளுக்கு. ஆஃப் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. அப்படியே மேலே வந்து இதாகி அப்படியே நம்மளுக்கு அப்படியே சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு போட மறந்துட்டேன் பாருங்கள். லைட்டாக உப்பை வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், போதும். நம்மளுக்கு ஆஃப் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுபோக ஹிந்திக்காரங்களாம் வந்து இந்த இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது இந்த நிக்ரோம் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து வச்சு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த சப்பாத்தி போடுறதுக்கு இதுக்குன்னா டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்காக வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பாருங்கள் ஆஃப் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூப்பராக வெள்ளையாக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். வெந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிடலாம். நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பாயில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் வந்து விட்டுட்டேன் பாருங்கள். இன்னும் ரொம்ப வத்த விட்டுட்டேன். இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் எப்படி ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஹீட்டுங்க. செம்மையாக ஆயிடுச்சு. ரொம்ப ஹீட்டாக இருக்குது. நான் வந்து போட்டனையுமே அந்த கொஞ்ச நேரத்திலே எடுத்துருக்கணும். ரொம்ப நேரம் விட்டனையும் பாருங்கள் எப்படி வத்தி போயிடுச்சுன்னு பாருங்கள். சரி இருந்தாலும் ஆஃப் ஆயில் வந்து நல்லா தான் இருக்கும். அதை அப்படியே வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வருதுங்க பாருங்கள். செம்மையாக வந்துருச்சுல. அவ்வளோ அழகாக வந்து வெந்திருக்குங்க. நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இங்கேயும் வந்து எடுத்து விட்டுடலாம். செம நல்லா வந்துருச்சுங்க ஆஃப் ஆயில். நல்லா இருக்குங்க பாருங்கள், அப்படியே அழகாக வந்துருச்சு. சரி ஓகே, இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. நம்மளாக செஞ்ச எலக்ட்ரிக் ஸ்டவ்வு சூப்பராக இருக்காது. 100% சூப்பராக இருக்காது. ஆனால் இதில் சேஃப்டி ரொம்ப முக்கியம். 220 வோல்ட்டை நம்ம டைரெக்டாக தரோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஏதாவது வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்ரு. சம்டைம்ஸ் வந்து எர்த்தடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வந்து பண்ணுங்கள் நீங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து சூப்பரான சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் சேஃபாக வந்து செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.